இன்றைய தினத்துல நம்ம என்ன பார்க்க போறோம்னா நற்றிணையை பத்தி பார்க்க போறோம். இது அகத்திணையை சேர்ந்தது. இதனுடைய பாவகைன்னு பார்த்தா ஆசிரியப்பா. இதில் உள்ள பாடலுடைய எண்ணிக்கை 400 பாடல்கள் இருக்கு. இதை 175 புலவர்கள் இந்த பாடல்களை எழுதியிருக்காங்க. இதனுடைய அடி எல்லைன்னு பார்த்தாக்கா 9ல இருந்து 12 வரைக்கும் இதனுடைய அடி எல்லைகள் இருக்கு. இந்த நூலை யாரு தொகுத்தா அப்படிங்கிறது அறியப்படவில்லை. ஆனா இதை தொகுப்பித்தவர் யாருன்னா பன்னாடு தந்த பாண்டியன் மாறன் வழுதி தான் இதை தொகுப்பித்தவர். இந்த நற்றிணைக்கு வேறு பெயரும் இருக்கு. நற்றிணை 400 தூதின் வழிகாட்டி அப்படின்னு சொல்லப்படுது. அது ஏன் தூதின் வழிகாட்டி அப்படின்னு சொன்னாக்கா பிற்காலத்துல தூது அப்படிங்கிற இலக்கியத்துக்கு வழிகாட்டியா இந்த நூல் நற்றிணை தான் இருந்துச்சுன்னு அப்படின்னு சொல்லப்படுது. ஏன்னா குருகு நாரை இது போல தூது விடக்கூடிய பண்பை இந்த நூல்ல குறிப்பிட்டதுனால இத தூதின் வழிகாட்டி அப்படின்னும் அழைக்கப்படுது. இந்த நூலுடைய பெயர் காரணம் என்னன்னு பார்ப்போம். நல் பிளஸ் திணை, நற்றிணை. இந்த திணை அப்படிங்கிறது நிலம், குடி, ஒழுக்கம் இதை பத்தி குறிப்பிடுறதும் திணை அப்படிங்கிற ஒரு சொல் உள்ள ஒரே நூல் இந்த நற்றிணை தான். நற்றிணை அப்படிங்கிறதுடைய பொருள் என்னன்னா நல்ல ஒழுக்கலாறு அப்படிங்கிறது தான் இதோடைய பொருள். இந்த நற்றிணை நூல்ல தான் ஒவ்வாள்களும் கனவு காணும் அப்படிங்கிற அறிவியல் உண்மையை கூறப்பட்டிருக்கு. இந்த நற்றிணை நூட்களுக்கு முதல்ல உரை எழுதினது யாருன்னு பார்த்தாக்கா பின்னந்தூர் நாராயணசாமி தான் உரை எழுதியிருக்காரு. அது மட்டும் இல்லாம இவரே தான் இந்த நற்றிணை நூட்களையும் பதிப்பித்து வரும் இவர் தான். இந்த நூல்ல இருக்கக்கூடிய கடவுள் வாழ்த்து எந்த கடவுளை குறிப்பிடுதுன்னா திருமாலை பற்றி குறிப்பிடுது. இந்த கடவுள் வாழ்த்து பாடலை பாடியவர் யாருன்னா பாரதம் பாடிய பெருந்தேவனார் தான் இந்த கடவுள் வாழ்த்து பாடலை பாடியிருக்காரு. இதுவரைக்கும் இந்த நூல்ல கிடைக்காத பகுதின்னு பார்த்தா 234வது பாடல் இதுவரைக்கும் இந்த நூல்ல கிடைக்கல. நற்றிணை நூட்கள்ல உள்ள முக்கியமான சில வரிகளை நம்ம பார்ப்போம். முந்தை இருந்த நாட்டோர் கொடுப்பினும் நஞ்சும் முன்பர் நனிநாகரிகர். இந்த பாடலுடைய பொருள் என்னன்னு பார்ப்போம். தன்னோடு பழகக்கூடிய நண்பர்கள் எதை கொடுத்தாலும் நஞ்சாக இருந்தால் கூட அதை நாகரிகம் கருதி உண்ணும் சான்றாமை உடைய மக்கள் அப்ப இருந்திருக்காங்க. அந்த அளவுக்கு சிறப்பு கொடுத்து வாழ்ந்திருக்காங்க நட்புக்கு அப்படிங்கிறத சொல்லக்கூடிய பாடல் தான் இது. அடுத்து விளையாட யாமோடு வெண்மணல் அழுத்தி மறந்தனம் துறந்த கால்முழை அகையை நெய் பெய் தீம்பால் பொய்தினிது வளர்ப்ப நுமினும் சிறந்த நுவை ஆகும் என்று. அடுத்து நேரின்றி அமையா உலகம் போல தாமின்றி அமையா நம் நயந்த அருளி. அடுத்து இளமையில் சிறந்த வளமையும் இல்லை. அடுத்து ஒரு முறை இழந்த திருமா உண்ணி நெடிய மொழிதழும் கடிய ஊர்தழும் வெல்வம் அன்று. நன்றி.